கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? கர்த்தருடைய கரம் என்பது என்ன குறிக்கிறது? இதுக்கான பதில் வலிமை மற்றும் செயல்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? நிமிர்ந்து நிற்கிறோம் என்பது எதை குறிக்கிறது? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். They are brought to their knees and fall, but we rise up and stand firm. Psalm 28. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? சாலமோன் ஒரு பெரிய அலுவலகத்துல வேலைக்கு சேர்ந்தானா. அவன் நேர்மையானவனாகவும் உழைப்பாளியாகவும் எப்பவுமே உண்மையுள்ளவனாகவும் நடந்தானா. ஆனா எல்லாருக்குமே அது பிடிக்கவே இல்லையா. அவன் கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே பொறாமப்பட தொடங்கினாங்களா. அவங்க எல்லாருமே சாலமோனை பற்றி தவறா பேச ஆரம்பிச்சாங்களா. சாலமோன் செய்த வேலைக்கு அவங்க தான் புகழ் வாங்கினாங்களா. மேலாளர்கிட்ட அவனை குறைவா காட்ட ஆரம்பிச்சாங்களா. இதனால சாலமோன் மனதுல ரொம்பவே கஷ்டப்பட்டானா. ஒரு இரவு அமைதியா உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சானா. அடுத்த நாள்ல இருந்து சாலமோன் ஒரு முடிவு செய்தானா. கோபமும் பதிலளிக்காம, பொய்யால் போராடாம, அமைதியாவோ நேர்மையாவோ அவனோட வேலையை தொடர்ந்து செய்தானா. நாட்கள் கடந்து போச்சான். உண்மை மெதுவா வெளிச்சத்துக்கு வந்ததா. மேலாளர் சாலமோனோட உழைப்பையும் நேர்மையும் கவனிக்க ஆரம்பிச்சாரா. அவனை குத்து சொல்ல ஆரம்பிச்சவங்க அவங்களுடைய தவறுகளால சிக்கல்ல சிக்கினாங்களா. இறுதியில சாலமோன் பாராட்டப்பட்டானா. அது மட்டும் இல்லாம பெரிய பொறுப்புகளும் அவனுக்கு வழங்கப்பட்டதா. அவனை கீழே தள்ள நினைச்சவங்க எல்லாருமே அவங்களே விழுந்தாங்களா. சாலமோன் அமைதியா சிரித்தானா. தேவனை நம்பி உறுதியா நின்றவர்கள் எப்பவுமே தள்ளுண்டு போவதில்லைன்னு சொல்லிட்டு அவன் அறிந்தானா. ஆமென்.